இது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக் உள்ள ப்ளவுஸ் இது. ஸோ இப்போ வந்து இதை வந்து ரீஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ நம்ம அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிறப்போ இந்த ப்ளவுஸ்லாம் நான் போட்டேன். ஸோ எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணால் அந்த க்ளூவோட ஸ்டெயின் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பழைய ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஸ்டோன்ஸ் வந்து நான் அதில் ஃபில் பண்ணுறேன். ஸோ B7000 எடுத்துக்கிறேன். ஸோ B7000லேயே வந்து டூப்ளிகேட்லாம் இருக்குது. டூப்ளிகேட் வந்து எல்லோ கலர் ஸ்டெயின்ஸ் விடும். ஒரிஜினல் மட்டும்தான் ஸ்டெயின்ஸ் இருக்காது. நீங்கள் அதை பார்த்து வாங்க. ஸோ மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒட்டிட்டு மெஷர் பண்ணேன். அது வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு லோட்டஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து அந்த க்ளூவோட லேயர் இன்னும் தெரியறதுனால நான் இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து நான் இதில் ஒட்டுறேன். ஸோ கீழே மட்டும் ஒட்டினா நல்லாயிருக்கும். ஸோ ஆல் ஓவர் த லோட்டஸ் வந்து நம்ம 2 லேயர் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டெட் இது ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஒன்று வந்து ப்ரோக்கனாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து லோட்டஸோட பேஸ்க்கு வந்து இந்த ஸ்டெட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் க்ளூ வச்சு அது காஞ்சிருக்கு. ஸோ தட் நம்ம கட் பண்ணும் போது ஃபேப்ரிக் வந்து நீட்டாக கட் ஆகும், ரா எட்ஜஸ் இருக்காது. ஸோ இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் அந்த திலகம் ஸ்டோன் கீழே வைக்கிறேன் நான். ஸோ நெக்குக்கு வந்து ஏற்கனவே நான் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ அது பார்டர் வந்து நான் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ 15 இயர்ஸ் மேலே இருந்தால் லேஸ் பிரிக்கும் போது அந்த துணி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒதுங்கின மாதிரி இருந்ததுனால நான் அந்த ஸோ துணி ரொம்ப ஒதுங்கினதுனால ஏன்னா 15 இயர்ஸ் ஆனதுனால ஸோ லேஸ் பிரிக்காத நான் அதிலே சைடில் கார்னரில் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்கள் இந்த சைடு பார்டரில் ஸ்டோன் வைக்கிறதுனால வைக்கலாம் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இது ஓகே.